ஹாய் எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டேட்டா ஷீட் கொடுத்துருந்தோம். கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனுக்காக ஒருத்தனா எல்லோரும் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கான ரிசல்ட் ஒருத்தனா வந்திருக்கு. இப்போ சப்ஜெக்ட் வைஸ் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியோட லிஸ்ட் ஒருத்தனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்து பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு எல்லாருமே நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறதில்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஆன டேட்டாவை நான் ரிலீஸ் பண்ணுறேன். நம்ம கிடைச்ச வரைக்குமான டேட்டாஸ் ஒருத்தனா ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இதில் உங்களோட ஓவரால் ரேங்கே தான் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். ஸோ நமக்கு டேட்டாஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்காட்டி நமக்கு உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹிஸ்ட்ரியில் ஒரு 3600 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, பட் ஆனால் டேட்டாஸ் 35 பேர் தான் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸுக்கு நான் அந்த கூகுள் ஃபார்மை ஒத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயுமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தான் பின் பண்ணுறேன். இன்னும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறப்போ இன்னும் நம்மளுக்கான டேட்டாஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸாக்டாக எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். ஸோ அதனால தான் நீங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்கள், அந்த ஃபார்மையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா என்னோடய டெலகிராம் சேனலோட லிங்க்கே நான் கொடுக்குறேன். என் டெலகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் இருக்கும், வேணால் டவுன்லோடு பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ எடுத்திருக்காங்க என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியே நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரிக்கெல்லாம் 35 வந்தது, ஆனால் இருக்கிறதுலே இங்கிலீஷுக்கு தான் அதிகமாக வந்திருந்தது. 101 பேர் தான் கொடுத்துருந்தாங்க. மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்க்கு 85, 86. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இன்னும் நம்ம எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம இன்னும் நீங்கள் ஷேர் பண்ணுறப்பவுமே இன்னும் நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறப்ப தான் நம்ம இன்னும் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இருக்கிற கலெக்ஷன் டேட்டா படி ஹிஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சார் ஏதாச்சும் நம்ம கொஷின்ஸ் தப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹிஸ்ட்ரியில் எந்த தப்புமே இல்லை. மிஸ்டேக்கே நீங்கள் சொல்ல முடியாது. டிரான்ஸ்லேஷன் எரர்ஸ் இருக்குது, பட் ஆனால் அவங்க கொஸ்டின்லேயே தமிழை நாங்கள் இது பண்ணிக்க மாட்டோம், அக்செப்டட் இல்லை, இங்கிலீஷ் இதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டிங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்லேஷன் இதுக்கு நம்ம அப்பீல் பண்ண முடியாது. ஸோ அதனால் மித்தபடி சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துக்கிற கீ கரெக்டாக இருக்குது. சப்ஜெக்ட் கீ அதாவது ஹிஸ்ட்ரியோட சப்ஜெக்ட் கீ கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேப்பர் 1ல் ஒருத்தனா கம்யூனிகேஷன் கொஸ்டினில் மட்டும் அந்த பேராகிராஃப் அந்த கொடுத்துக்கிற ஆன்சர் மிஸ் மேட்ச் ஆகுது. ஸோ அந்த கொஷினுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கொஷின் மட்டும்தான் பேப்பர் 1ல் மிஸ்டேக் இருக்குது, மித்தபடி எந்த கொஷினுமே இல்லை. லைக் என்னென்னா கைனஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன, கினெஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனு, கம்யூனிகேஷன், பாரா லாங்குவேஜ் அப்படி கொடுத்துருப்பாங்க. அதில் கொடுத்துக்கிற ஆப்ஷனில் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் செகண்ட் 1, அதுக்கப்புறம் 1 to 4 வரணும், பட் அந்த ஆப்ஷனே இல்லை. ஸோ அதனால் அது மட்டும்தான் தவறு. மித்த எல்லாமே ஓகே. மித்த எல்லாமே எல்லாமே கீ கரெக்டாக இருக்குது. நீங்கள் எதுவுமே அப்பீல் பண்ண முடியாது ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இது அப்பீல் பண்ணுறதுல என்ன, அதாவது அப்ஜெக்ஷனில் என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு கிடைச்சிக்கிற டேட்டா படி பார்த்துட்டோம் அப்படின்னா மொத்தம் 35 பேர் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் வேணும்னா நான் டெலகிராம் லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இது கரெக்டாக கொடுத்துருக்காங்களா இல்லை ராங்காக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியறதில்ல. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நம்புகிறோம். டபுள் என்ட்ரிஸ் இருந்தது. டபுள் என்ட்ரிஸ் மேக்ஸிமம் தூக்கிட்டால் இதில் கிருஷ்ணன் மட்டும் தான் டபுள் என்ட்ரிஸ் இன்னும் அப்படியே இருக்குது. இதில் எடுத்தோம்னா ஃபஸ்ட் மார்க்கில் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 93 வருது. சார் இதில் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன், எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறது. எக்ஸாக்டாக நீங்கள் உங்களால் கெஸ் பண்ண முடியாது. 35 டேட்டாவை வச்சுட்டு உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. அதனால தான் மோர் டேட்டாஸ் நமக்கு வேணும். ஸோ டிஎன்செட் கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக இருப்பீங்க, ஒரு சப்ஜெக்ட் வைஸ் குரூப்பாக இருப்பீங்க. அந்த குரூப்லலாம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃபார்மை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா தான் இன்னும் நம்ம மோர் டேட்டா ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு அக்யூரேட்டாக இது பண்ண முடியும். இந்த மாதம் எண்டு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதம் எண்டில் உங்களுக்கு மார்ச் 31 உங்களுக்கு ஒரு ஃபுல் டேட்டாஸ் எனக்கு நீங்கள் எவ்வளோ டேட்டாஸ் ஜென்ரேட் பண்ணி எங்களுக்கு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து நான் மார்ச் 31க்குள்ளார உங்களுக்கு ஃபுல் அனலைசிஸ் வீடியோ போட்டு இந்த மாதிரி பிடிஎஃப் உங்களுக்கு தர்றேன். ஓகேங்களா? என்னென்னா நம்ம ப்ரைவசி வேணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா நேமை கூட தூக்கிட்டு உங்களுக்கு இந்த மார்க் லிஸ்ட் கூட நான் உங்களுக்கு தர்றேன். ஓகேங்களா? ஸோ அந்த பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் போட்டுறோம், தேவைப்படுறவங்க எடுத்துக்கங்க. ஓகேவா? ஸோ இது என்னென்னா இது எல்லாமே உங்களோட நலனுக்காக தான். எழுதிட்டு நம்ம என்ன எப்படி பண்ணியிருக்கோம் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம போட்டிருக்கோம். இதில் பார்த்துட்டோம்னா மேக்ஸிமம் ஸ்கோர் அவுட் ஆஃப் 150. இது மார்க் கிடையாது, கொஷின் மேக்ஸிமம் 93 இருக்குது. ஓகேங்களா?
ஸோ அவங்க வந்து பேப்பர் 1ல் 36, பேப்பர் 2ல் 57 போட்டிருக்காங்க. அடுத்து வந்து இன்னொருத்தங்க பத்மான்னு சொல்லிட்டு அவங்க 92, பேப்பர் 1ல் 38, பேப்பர் 2ல் வந்து 54 போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நல்ல ஸ்கோரு. இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுவுமே ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. 63 எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ பேப்பர் 1மே பேப்பர் 2 2மே வந்து பார்த்தோன்னா நம்ம ஆவரேஜாக வந்து நம்ம போட்டிருந்தோம்னா தான் நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா எடுக்க முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டாஸ் படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து ஆவரேஜாக ஒரு வந்து பார்த்தோன்னா இப்போ அந்த பீக் அதிகமாக இருக்கிறது வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 70 to 80s தான் அதிகமாக வர்றாங்க. ஸோ உங்களுக்கு கட் ஆஃப் அந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் ஆகும். ஓகேங்களா? கட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா கம்யூனிட்டி வைஸ் சேஞ்சஸ் வரும். இதில் வந்து ஜென்ரலாக அப்ராக்சிமேட்டாக 80க்கு மேலே இருக்கிறவங்க ஜென்ரலுக்கு வந்துடுவாங்க. மித்த கம்யூனிட்டியில் பிசிலையும் வந்து பார்த்தோன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாம் கம்மியாக இருக்கும். பிசி, எம்பிசி வந்து பார்த்தோன்னா இந்த 70 to 75 இல்லை 70 to 80 எனக்கு என்ன மோர் டேட்டாஸ் கிடைச்சா மட்டும்தான் அதை நம்ம எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். 35 பேர்த்தோட டேட்டாஸ் வச்சுட்டு நம்மளால அனலைசிஸ் பண்ணவே முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா டேட்டாஸ் வந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னும் வந்து மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹிஸ்ட்ரின்னு மட்டும் இல்லை, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி வந்து அதில் ஃபில் பண்ணுங்கள். நான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி போடுறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து பார்த்தோன்னா நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் நமக்கு இன்னைக்கு டேட்டா வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு 500 சாம்பிள்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த 500 சாம்பிள்ஸில் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணலாம். ஓகே, நம்மளது எவ்வளோ இருக்குது என்ன இதுன்னு சொல்லிட்டு வந்து தான் கெஸ் பண்ணலாம். இந்த பிடிஎஃப் என்ன டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவு செஞ்சு அதை எடுத்து ஷேர் பண்ணிங்க. ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணுறேன். ஸோ அதை எடுத்து ஷேர் பண்ணிங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் என்ன டேட்டாஸ் வந்து நான் இது பண்ணுறேன். ஸோ டிஆர்பியோட மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், டிஆர்பி அதாவது இந்த காலேஜ் டிஆர்பி பேப்பர் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ நான் அந்த வீடியோவை நான் கூடிய விரைவில் போடுறேன். நான் இந்த சீரியஸை நான் முடிச்சுட்டு மீன்ஸ் என்னென்னா இப்போ நம்மளுக்கு கிடைச்ச டேட்டாவை நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து நான் அந்த கொஸ்டினை வந்து நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். ஓகேவா? அந்த கொஸ்டின் மாடல் வந்து நான் எடுக்கலைங்க. டிஆர்பியை அதே பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. அந்த கொஸ்டின் தான் பேப்பர் தான் நான் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேவா? ஸோ அதை மட்டும் வந்து தான் பார்த்துங்க. ஸோ இதுக்கு மட்டும் இன்னும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் நம்ம எக்ஸாக்டாக எவ்வளோ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம்லேருந்து எடுத்து பார்த்துக்கங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.